தமிழாளனை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாட்களா ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், டெக் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வீக்லி போடக்கூடிய இந்த நியூஸ் செக்ஷன் இப்ப திரும்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பல விதமான நியூஸ்களை கவர் பண்ண போறோம். சோ அது என்னென்ன அப்படிங்கறத ஹைலைட்டா சொல்லிடுறேன். வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு அப்டேட், ஓப்போல இருந்து 2 விதமான ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சாம்சங்லயும் 2 விதமான மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. நோக்கியால இருந்து அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் கொடுக்க போறாங்க. ஜியோல ஒரு புதுவிதமான பிளான் வந்திருக்கு. சோ இது மூலமா பழைய பிளான்ஸ் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இன்னும் பல விதமான டெக் நியூஸ் உங்களுக்காக. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வி தமிழ். இந்த மாதிரியான டெக் சார்ந்த விஷயங்களை ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெக் ஃபார் வி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரும். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. வாட்ஸ்அப்ல 2.3.7 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆண்ட்ராய்ட் வெர்ஷனுக்கு கீழே எந்த விதமான ஒரு வெர்ஷனா இருந்தாலும் உங்களுக்கு February 1, 2020க்கு அப்புறம் ஒர்க் ஆகாது அப்படின்ட்டு அபிஷியலா வாட்ஸ்அப்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம விண்டோஸ்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே 10 வெர்ஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சோ 10க்கு அப்புறம் எந்த விதமான ஒரு அப்டேட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த அப்டேட்னால வாட்ஸ்அப் உங்களுக்கு முற்றிலுமா மைக்ரோசாஃப்ட் உடைய ஸ்டோர்ல இருந்து எடுக்க போறதா சில இன்டிமேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அதுவும் இதாவது பரவாயில்ல, உங்களுக்கு பிப்ரவரி கொடுத்திருக்காங்க. பட் இது உங்களுக்கு டிசம்பர் 31, 2019 க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு iOS 8 வெர்ஷனுக்கு கீழே இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. சோ இது ஒரு இன்ஸ்டன்ட் மெசேஜிங் ஆப்பா இருந்தாலும் சோ இதுல நிறைய விதமான அப்டேட்ஸ் வந்தபடியே இருக்கு. சோ இதுக்கு தகுந்தது மாதிரி இந்த மாதிரியான OSS இல்லாததுனால இதை தூக்குறாங்க. BSNL 4G பாத்தீங்கன்னா இப்ப ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா மேஜர் மெட்ரோ சிட்டிஸ்ல இப்ப ட்ரையல் போயிட்டு இருக்கு. அந்த வகையில கொல்கட்டால இருக்கக்கூடிய பல இடங்கள்ல 4G உடைய சிக்னல் கிடைக்கிறது மட்டும் இல்லாம சில பல பிளான்ஸையும் அறிமுகப்படுத்திருக்காங்க. 1GB 2GB 3GB கேள்விப்பட்டோம். ஜியோல 4GB கூட கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 10GB ஒரேடியா ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க. செம்ம சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 10GB எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 96 ரூபாய்க்கு நீங்க போட்டீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு, அதாவது 28 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 10GB அப்படின்னு ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. அதே மாதிரி 256 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. சோ இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10GB டேட்டா, அதுவும் உங்களுக்கு 84 நாட்களுக்கு கொடுக்குறாங்க. சோ இது ஒரு அறிமுக ஆஃபரா இருந்தாலும் இன்னும் பாத்தீங்க அப்படின்னா கூடிய விரைவிலே, அதாவது மார்ச் மாசம் 2020க்குள்ள ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா ரோல் அவுட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு பாத்தீங்கன்னா மெட்ரோ சிட்டியா இருக்கக்கூடிய சென்னை, ஏபி, கர்நாடகா, அது மட்டும் இல்லாம டெல்லி, இந்த மாதிரியான இடங்கள்லயும் ட்ரையல் போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. சோ கூடிய விரைவிலே இது லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவுல இருக்கு. சாம்சங் கேலக்சில இருந்து A71 அண்ட் A51 அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளே அப்படிங்கறத இதோடைய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன்ல பல விதமான விஷயங்கள் இருக்கு. அந்த வகையில இது ஒரு மிட் ரேஞ்சா வரதுனால உங்களுக்கு இது 24,500 ரூபாய் அப்படிங்கிறது இதோடைய ஹை எண்ட் வேரியன்ட் உடைய பிரைஸா இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு 6GB 4GB அண்ட் 8GB வேரியன்ட் கிடைக்குது. எக்ஸ்பெண்டபிளா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னலாவே 128GB கொடுக்குறாங்க. சோ எக்ஸ்பெண்டபிளா 250GB வரைக்கும் நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுல 1 இல்ல 2 இல்ல 4 இல்ல கிட்டத்தட்ட 6 விதமான கேமரா சென்சார்ஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே பட்டைய கலப்பக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனா இருக்கு. இது இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. சோ யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் போன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக? Amazon Fire TV Edition ஒனிடா சப்போர்ட்டோட இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இதோடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 32 இன்ச் உங்களுக்கு HD டிவியா 12,999 ரூபாய்க்கும், 42 இன்ச் டிவி ஃபுல் HDயா உங்களுக்கு கிட்டத்தட்ட 21,999 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலெக்சா சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு ரிமோட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் பிளஸ் டால்பை டிஜிட்டல் பிளஸ் டிஸ்பிளேவும் கூடவே உங்களுக்கு ட்ரூ சரவுண்ட் சவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் டிவியோட ஆடியோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 16 வாட்ஸ் கிட்ட வரும். சோ ரொம்பவே சூப்பரான டிவி. கண்டிப்பா எல்லாருமே இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்ல ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனி கூட Amazon கொலாப் பண்ணி ஒரு Fire TV எடிஷனை கொண்டு வந்திருக்காங்க. விவோ பிராண்டோடைய Z1 Pro ஸ்மார்ட் போன் உங்க எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே நல்ல சேல் பாயிண்ட் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன். இப்போ 13,990 ரூபாய்க்கு நம்ம இந்த ஸ்மார்ட் போனை வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு 12,999 ரூபாய்க்கு வாங்குறது மாதிரி சொல்லியிருக்காங்க. பிளிப்கார்ட்ல எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. பிளஸ் விவோ உடைய அபிஷியல் ஸ்டோர்லயும் இந்த ஸ்மார்ட் போனை நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போனை நீங்க எக்ஸ்சேஞ்ச் மூலமா வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 10,990 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனுடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம
712 SoC Snapdragon ப்ராசஸர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பேட்டரி பேக்கப் ரொம்பவே நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 5200 mAh பேட்டரி பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த டைமை இந்த தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாங்கிக்கோங்க. அதுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க வேணும்னா. அடுத்தபடியா நோக்கியா வந்து சால்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி இதை வாங்கியிருக்காங்க. அதாவது ஸ்ரீபெரும்புத்தூர்ல சென்னையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல 2014 ஆண்டு மிகப்பெரிய ஒரு பண பிரச்சனையினால இந்த நோக்கியா கம்பெனி வந்து மூடப்பட்டது. இப்போ சால்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு ஐபோன் மட்டும் இல்லாம நிறைய விதமான ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன்ஸுக்கும் மேஜர் பிராண்ட்ஸுக்கும் அக்சசரிஸை வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய் கொடுத்து இந்த சால்காம் இண்டஸ்ட்ரீஸ் நோக்கியாவை வாங்கியிருக்காங்க. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புத்தூர் பிளான்ட் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் வந்து இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. சோ அது மட்டும் இல்லாம லைட்டின் மொபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனியும் இவங்க சேர்த்து வாங்கியிருக்காங்க. சோ இதனால நேரடியா 10,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் அதிக அளவுல கிடைக்கும். மறைமுகமா 7,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கூடிய விரைவில் இது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மேபி ஜாப் தேடி இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ பார்க்கலாம் என்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் இதுக்கப்புறம் நோக்கியால இருந்து வரப்போகுது. இதுல மேஜரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 56% பங்குகளை வந்து இந்த சால்காம் நிறுவனம் தான் வச்சிருக்காங்க நோக்கியாவோடது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வோடஃபோன் உங்க எல்லாருக்குமே தெரியும். வோடஃபோன், ஐடியா, ஜியோ அண்ட் ஏர்டெல் தான் செம போட்டியில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ வோடஃபோன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 24 ரூபாயில ஒரு சூப்பரான அட்டகாசமான பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளான்ல இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல 100 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 14 நாட்கள் வேலிடிட்டியோட. என்னடா 100 மினிட்ஸ் தானே கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறீங்களா? அது மட்டும் இல்லைங்க, இதுல வந்து நைட்டு நீங்க 11 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் யாருக்கு வேணாலும் போன் பேசிக்கலாம் அன்லிமிட்டடா. ஸோ இதுதான் இதோடைய ஹைலைட் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஐயூசி கால் வந்து உங்களுக்கு ஜியோல 6 பைசா பர் மினிட் வந்து சார்ஜ் பண்றாங்க. இது வோடஃபோன் அண்ட் ஐடியாலையும் வந்து அதே சிமிலர் தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஐயூசி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இந்த வருஷம் எண்டில் க்ளோஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ ட்ராய் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை வந்து எக்ஸ்பெண்டபிள் பண்ணி 2020 எண்டு வரைக்கும் வந்து டைம் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்ம வந்து 6 பைசா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருந்துட்டு இருக்கு. பட் ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அமௌண்ட்டை நாங்கள் கட்டிக்கிறோம், எங்க கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரீயாவே கொடுக்குறோம், ட்ரூ அன்லிமிடெட் கால் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோடஃபோன் அண்ட் ஐடியா இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா பல பிளான்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 129 ரூபா பிளான் போட்டீங்கன்னா அன்லிமிட்டடான கால் 300 SMS வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட வேலிடிட்டி 14 நாட்கள் அப்படின்னு சொல்றாங்க. 2 GB பர் டே கொடுக்குறாங்க. Z5 அண்ட் வோடஃபோன் பிளே ஸ்டோர் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 199 ரூபாய்க்கு போட்டீங்க அப்படின்னா 1 GB பர் டே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 100 SMS பர் டே கொடுக்குறாங்க. கூடவே அன்லிமிட்டட் கால்ஸ் வருது. இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வோடஃபோன் பிளே அண்ட் Z5 உடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 268 ரூபாய்க்கு ஒரு பிளான் கொண்டு வந்திருக்காங்க. பர் டே வந்து 4 GB நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 56 நாட்கள் வேலிடிட்டி வருது. அன்லிமிட்டட் கால்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 300 SMS கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வோடஃபோன் ஐடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓப்போல இருந்து ஓப்போ A9 அண்ட் A8 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் போன்ஸ் பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்லோட ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா MediaTek அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிராண்ட்ல இருந்து வரக்கூடிய P35 அப்படின்னு சொல்லக்கூடிய சிப்செட் தான் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. A91 ஓப்போ உடைய சிப்செட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் அது ஒரு டிராபேக்காவே போயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் போனோட வந்து 6.35 இன்ச் டிஸ்பிளே வருது உங்களுக்கு. கூடவே இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு 3 விதமான கேமராஸ் வந்து சென்சார்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 8 GB RAM அண்ட் 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வசதி Android 9 Pie அப்டேட்டோட வரப்போகுது இந்த ஸ்மார்ட் போன். இந்த ஸ்மார்ட் போன்ல இன்னும் பல சிறப்பம்சங்கள் பாத்தீங்கன்னா 4025 mAh பேட்டரி பவர் சப்போர்ட்டோட வருது. கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் வந்து 20,291 ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய A9 ஓப்போ உடைய ஸ்மார்ட் போன் இருக்குது. அதே மாதிரி 12,999 ரூபாய்க்கு A8 ஓப்போ உடைய ஸ்மார்ட் போன் இருக்குது. சோ கண்டிப்பா வந்து இப்போதைக்கு ஃபாரின்ல லான்ச், கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம இதை எதிர்பார்க்கலாம். யூடியூப்ல ஒரு சாதாரண சின்ன பையன் கிட்டத்தட்ட 2008 இருந்து ஜூன் மாசம் இப்போ இருக்கக்கூடிய ஜூன் மாசம் 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட 35 கோடி ரூபாய் வந்து சம்பாதிச்சிருக்கான். சின்ன பையன், வெறும் ஒரு 7 வயசு பையன் அப்படிங்கறத கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியும். ஒரு 7 வயசு பையன் 35 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கான். சோ அது மட்டும் இல்லாம இதோடைய அமெரிக்கன் வேல்யூல பார்த்தோம் அப்படின்னா $26 மில்லியன் வந்து ஏர்ன் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம ஸ்பான்சர்ஷிப் மூலமாவும் நிறைய ஏர்ன் பண்ணிருக்கான். இவனுடைய சேனலுடைய ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா இவன் சின்ன பையன் அப்படின்றதுனால சின்ன சின்ன டாய்ஸ் அண்ட் கேம்ஸ் விளையாடக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான். சோ இந்த ரிவ்யூ பண்றதுனால அதிகப்படியான நபர்கள் வந்து இவனுடைய சேனலை வந்து வாட்ச் பண்றாங்க. சோ இதனாலேயே வந்து கிட்ட 35 கோடி ரூபாய் இந்திய மதிப்புல நிறையவே ஏர்ன் பண்றான். சோ யூடியூப்ல நிறைய சோர்சஸ் இருக்கு. சோ கண்டிப்பா நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். நல்ல ஒரு கண்டென்ட் மக்களுக்கு தேவைப்பட்டா மட்டும்.
டிசம்பர் 26ஆம் தேதி சூரிய கிரகணம் வந்து ஏற்பட போகுது. இந்த சூரிய கிரகணத்தோட ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சன், மூன், எர்த் இது மூணுமே வந்து ஒரே நேர்கோட்டில் மீட் ஆக போகுது. இப்படி மீட் ஆகக்கூடிய தருணத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரகணத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வட்ட வடிவில் ரொம்பவே ஒரு ரிங்கு மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த கிரகணத்தை முழுமையா பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு நீங்க கண்ணாடி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்ணுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது. இதை எந்தெந்த இடங்கள்ல தமிழ்நாட்டில் பார்க்கலாம் அப்படின்னா ஈரோடு, நீலகிரி, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல இருந்து நேரடியாவே ரொம்ப கிளியராவே இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால பார்க்க முடியும். பல வருடங்கள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு அபூர்வ நிகழ்வாகவும் பார்க்கப்பட்டு இருக்கு சயின்டிஸ்ட் பொறுத்தவரையில. காலையில 8:06 இருந்து 11:15 வரைக்கும் வந்து ரொம்ப கிளியராவே பார்க்க முடியும். சோ அந்த தருணத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நிகழ போகுது. சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க பாருங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. சோ இன்னைக்கு பார்த்த இந்த டெக் நியூஸ்ல உங்களுக்கு எந்த டெக் நியூஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. சோ இது மாதிரியான டெக் நியூஸ் வந்து வீக்லி வந்து நம்ம சாட்டர்டேஸ்ல அப்டேட் பண்ண போறோம். சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா மட்டும் கண்டினியூ ஆகலாம். நம்மளோட சேனல்ல இந்த மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே நம்மளுடைய சோஷியல் மீடியா யூடியூப், ஃபேஸ்புக், ஹலோ இந்த மாதிரி பல விஷயங்களையும் நம்ம வந்து நம்மளுடைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்ஸ்டாலையும் கொடுக்குறோம். சோ கண்டிப்பா ரெகுலரா நம்மளோட சேனலை வந்து மறக்காம வாட்ச் பண்ணுங்க. சோ இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு stay tuned guys. Until signing off Vijay, bye bye, see you, have a nice day.